guys, இன்னைக்கு வந்து நம்ம மிர்ச்சி எக்ஸ்பிரஸ் வந்துருக்கோம். மிர்ச்சி எக்ஸ்பிரஸ்ல வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லணும்னா மந்தி பிரியாணி. எவ்வளவு பெரிய ஒரு லெக் பீஸோடைய பிரியாணி சாப்பிடணுன்றது, அது மட்டன் லெக் பீஸோட ஒரு பிரியாணி சாப்பிடணுன்றது என்னுடைய பல நாள் கனவா இருந்துச்சு. அதை சாப்பிடறதுக்கான வந்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா பலாஃபல், நம்ம ஊர்ல வடை, இது வந்து நம்ம அரேபிக் குத்துல வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பிலாஃபல் அப்படின்னு சொல்லுவோம். இது மேட் இன் ஒயிட் சன்னா. அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு லேம்ப் ஃப்ரை, இது வந்து வெஜ் பிளாட்டர், இது வந்து சீஸ் ரோல், அதுக்கப்புறம் இது ஒரு வெஜ் சலாட், இது வந்து தபூலே, இது தபூலே, அதுக்கப்புறம் இது பொக்கே, வெஜிடபிள் பேஸ்கெட், இது எல்லாமே இருக்கு. ஸோ இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போறேன். சார் ஃபர்தர் டிலே அப்படியே பிரியாணிக்குள்ள நம்ம குதிக்கிறோம், போதாவுல இறங்குறோம். Taste of Chennai with RJ Bharat. மந்தி பிரியாணி அது வந்து முதல்ல இந்த மட்டனோட சம்பு கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ரெட் கலர்ல ஒரு சட்னி வந்து ஷெஃப் எனக்கு சொன்னாரு. அது பேர் என்ன ஷெஃப்? ரெட் மபூஷ். பேர்லாம் டிஃபரெண்டா இருக்கு, எல்லாம் அரபிக் பேர் தான். ரெட் மபூஷ் அது சாப்பிட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டாங்கி டேஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் ஒன்று வச்சது, அது என்ன மாதிரி கிரீன் மாப்பூஸ், திண்டாண்டா ஆப்பூஸ் அப்படின்ற மாதிரி. அது பயங்கர காரம், பட் இருந்தாலும் பயங்கர டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது மட்டும் அந்த கிரீன் மப்பூஸ் சாப்பிட்றப்ப மட்டும் மாப்பூஸ் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஸோ மந்தி பிரியாணி சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு. அது வந்து நிறைய கேஷ்யூ நட் போட்டுருக்காங்க, எக்கச்சக்கமான கேஷ்யூ நட், நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரை திராட்சை, அப்படியே அரேபியன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. காரணம் இது இந்த அரேபியன் ஸ்டைல் பிரியாணி. அண்டு நடுவில் இருக்க அப்படி இந்த ஒரு மட்டன் தான் ஹைலைட்டு. அது வந்து பயங்கர இவ்வளோ பெரிய கறி அப்படின்றது வெந்திருக்குமா அப்படின்ற டவுட் இருக்கும். நல்லா டெண்டராக வந்துருக்கு, சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் வந்து வெஜ் பிளாட்டர் அப்படிங்கும்போது பொதுவாகவே நான் வெஜ் பிளாட்டர் பக்கம் போக மாட்டோம். பட் இருந்தாலும் இங்கே இதுவும் அவங்களுடைய சிக்னேச்சர் வேணாங்க. ஸோ இது வந்து பைனாப்பிள் செம்மையா இருக்கு. இது வந்து பன்னீர். அடுத்து வந்து இது வந்து பெரிய லேம்ப், இது வந்து சின்ன லேம்ப் ஃப்ரை அப்படின்றது அது கொடுத்துருக்காங்க. அழகா அது கட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே பார்க்கறதுக்கே பார்வை ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது இந்த வெங்காயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா இந்த மாதிரி வதக்கிருக்காங்க. இது வந்து ஒயிட் சன்னா வச்சு பண்ணக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக நம்ம ஊரில் வடை அப்படின்றது. ஆனால் அங்கிட்டு துபாய் சைடில் அரபிக் சைடில் போனோம் அப்படின்னா இது பேர் வந்து ஏதோ ஒன்று கிலாஃபுல் ஏதோ சொன்னார். ஒயிட் சன்னா தான், இது பியூர் ஒயிட் சன்னா. ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு கோலா உருண்டையை தட்டி போட்ட மாதிரி இருக்கு. இது சீஸ் ரோல். பொதுவாக குழந்தைங்களுக்கு சீஸ் ரோல் ரொம்ப பிடிக்கும். சாஸ் கொடுத்துருக்காங்க, அது சாஸ் நல்லா திக்கா இருக்கு, ரத்த கலர்ல இருக்கு. ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. Now we are into the climax. ஆமா, மிர்ச்சி எக்ஸ்பிரஸ் உடைய சிக்னேச்சர் டெசர்ட் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து குனாஃபா, அதுக்கப்புறமா பட்லவா. ஸோ இந்த குனாஃபா சாப்பிட்றதுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரோஸ் சிரப் இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சாஃப்ரான் சிரப் இருக்கு. ஸோ ரெண்டுமே இங்கே பக்கத்தில் இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே இதில் ஊற்றிட்டு தான் நீங்கள் வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும். அண்ட் பட்லவா இது அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து இதை சாப்பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சென்னை வந்து நம்ம அப்படியே முடிக்கிறோம். அண்ட் இப்போ சாப்பிடுறோம். செம்ம
செம்மையா இருக்கு. குனாஃபாக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம சாப்பிட போறது பட்லவா. பட்லவாவும் வித்தியாசமா இருக்கு, பப்ஸ் மாதிரி இருக்கு, மேலே இருந்து பார்க்குற பப்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் அதுலேயும் வந்து ஏதோ லிக்விட் மாதிரி ஊற்றி கொடுத்துருக்குறாங்க. பட் இது பார்க்கும்போது தெரியுது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப தகட்டல, நல்லா இருக்கும். ஒரு பட்லவாவில் ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டோம்னா தாராளம் 4 பேர் வராங்கன்னா 4 பேர் தாராளமாக ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சென்னை இன்னைக்கு மிர்ச்சி எக்ஸ்பிரஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்துட்டு ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மந்தி பிரியாணி அப்படின்றத சாப்பிட்றோம். அப்புறம் அவ்வளோ பெரிய ஒரு மட்டன் பீஸோட. அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு லேம் சில்லி லேம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா பல விதமான சாலட்ஸ் எல்லாமே அந்த அரேபியன் ஸ்டைலில் கிடைச்சிச்சு. அண்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃபைனல் டச் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கம் குனாஃபா, இன்னொரு பக்கம் பட்லவா. இந்த 2 டெசர்ட்டுமே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் டிஷஸ். இந்த சேம் டைம் 2 டெசர்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு மாதிரியும் சாப்பிட்றப்ப டிஃப்ரெண்டாகவும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டோம், ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உங்களுக்கும் அரேபியன் டிஷஸ் சாப்பிடணும், முக்கியமாக நான் இன்னைக்கு சாப்பிட்ட இந்த ஒரு மந்தி பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா மிர்ச்சி எக்ஸ்பிரஸ் எப்போ இருப்பாங்க. இதோட நாங்கள் அப்படியே கிளம்புறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் வரைக்கும் என்னால் சாப்பிடவே முடியாது. இதுக்கப்புறமா அடுத்த டேஸ்ட் ஆஃப் சென்னையில் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை பாய் சொல்லிக்கிறது.